நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். இல்லமெல்லாம் உங்கள் உள்ளமெல்லாம் ஸ்ரீமதி 2-in-1 மேஜிக் சாம்பிராணி கப்ஸ். மதுரையில் அகில இந்திய இமாம்ஸ் கவுன்சிலின் மாநில தலைவர் சம்ஷுல் இக்பால் தாவூத் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: முத்தலாக் மசோதா, காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம், NIA, UBABA போன்ற சட்ட திருத்தங்கள் முஸ்லிம்களை குறிவைத்து இயற்றப்பட்டது. தற்போது குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் சுதந்திரமாக வாழ முடியாத சூழ்நிலையை உருவாக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது. இது வேடிக்கை பார்க்கக்கூடிய விஷயமல்ல. இதன் மூலம் உண்டாகப் போகும் அபாயங்களை முஸ்லிம்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம். 1950 இந்திய குடியுரிமை சட்டங்கள் வரையறுக்கப்பட்டு பலமுறை திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த சந்தர்ப்பங்களில் மதம் குடியுரிமை வழங்குவதற்கான ஒரு காரணியாக இருக்கவில்லை. பாஜக அரசின் இந்த சட்ட திருத்தம் மதத்தை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டிருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. இந்தியா போன்ற நாடுகள் குடியுரிமை வழங்குவதற்கு மதத்தை அடிப்படையாக கொள்ளலாமா என்ற கேள்வி எழுகிறது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேச நாடுகளிலிருந்து வரும் இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், சமணர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட 6 மதங்களைச் சேர்ந்த அகதிகளுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்கப்படும். முஸ்லிம்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாது. 6 மதத்தவர்களும் சிறுபான்மை மக்களாக அந்த நாடுகளில் கொடுமைகளை அனுபவிப்பது என்பது அர்த்தமற்றது. அப்படியென்றால் பர்மாவிலிருந்து கொடுமைகளை அனுபவித்து இங்கே அகதிகளாக குடியேறிய ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு குடியுரிமை பற்றி ஏன் இம்மசோதா பேசவில்லை? இலங்கையில் தமிழ் இந்துக்கள் துன்புறுத்தப்படுவது அந்த நாட்டின் வரலாறாக இருக்கும்போது அந்த நாடு ஏன் சேர்க்கப்படவில்லை? குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும். போராட்டங்களை முன்னெடுக்க தவறினால் இழப்புகளை சந்திக்க நேரிடும். மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஆளும் அதிமுக அரசு ஆதரவு அளிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவ்வாறு அவர் கூறினார். தற்போதைய பாசிச மதவாத பாஜக அரசு மக்கள் விரோத போக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி கேப் எனப்படுகிற குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்து அது இப்போது சட்டமாக மாறியிருக்கிறது. இந்த சட்ட திருத்தத்திற்கு பின்னால் நாடு முழுவதும் பல்வேறு பதற்றமான சூழ்நிலைகள் நிலவி வருகிறது. பல நபர்களாலும் வீரியமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. ஒரு பதட்டமான சூழ்நிலை நாடெங்கிலும் நிலவி வருகின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த கேபை பொறுத்தளவில் மதத்தை மையப்படுத்தி இந்த சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருப்பது, சட்டமாக இயற்றப்பட்டிருப்பது என்பதை ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் வன்மையாக கண்டிக்கிறது. பொதுவாக பாரதிய ஜனதா அரசை பொறுத்தளவில் மததுவேச ரீதியான அந்த நடவடிக்கைகளைத்தான் தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த மசோதாக்களுடைய ஒரு முன்னெடுப்பு தான். கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தால் முத்தலாக்குடைய மசோதா, காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கம், NIA, UAPA போன்ற சட்டங்களில் திருத்தம், இவை அனைத்துமே மத ரீதியான துவேஷத்தையும் மக்கள் விரோத போக்கையும் கடைபிடிக்கக்கூடிய வகையிலே தான் அமைந்திருக்கிறது. அதே போல இந்த கேப் எனப்படுகிற குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவும் முஸ்லீம்களையும் தமிழர்களுடைய நலனுக்கு எதிராகவும் அவர்களை குறிவைத்தே இந்த எதிரான நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை பொறுத்தளவில் ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் இதை குப்பையிலே தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் இமாம்ஸ் கவுன்சிலுடைய அறிவிப்பாக இருக்கிறது. மக்களை அதை நோக்கி நாங்கள் தயார்படுத்துகிறோம். அதற்கான போராட்ட களங்களில் ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் வீரியமாக களமிறங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, இந்த கேபோடு சம்பந்தப்பட்டிருக்கிற NRC எனப்படுகிற அஸ்ஸாமிலே தேசிய குடிமக்கள் பதிவேட்டினுடைய அந்த முயற்சி நாடெங்கிலும் நடைமுறைப்படுத்தப்படும் என்கிற அறிவிப்பை அமித்ஷா வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பை முற்றிலுமாக நாங்கள் புறக்கணிக்கிறோம். இந்த தேசத்தினுடைய குடிமக்கள் பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் தேவையில்லாமல் அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகளுக்கு நாங்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலான அந்த சந்தேகமான அந்த NRC என்கிற அந்த திட்டத்தை முழுமையாக நாங்கள் புறக்கணிக்கிறோம். அதை நாடெங்கிலும் அமல்படுத்தினாலும் அதை முற்றிலுமாக நாங்கள் புறக்கணிப்போம் என்கிற ஒரு நிலைப்பாட்டையும் ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் தெரிவித்துக் கொள்கிறது. மூன்றாவது மிக முக்கியமான செய்தி, குடியுரிமை சட்ட திருத்த மசோதா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை ஜனநாயக வழியிலே பொதுமக்களும்
மாணவ சமூகமும் முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அந்த போராட்டங்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கக்கூடிய விதத்திலே அரசு எந்திரங்களும் காவல்துறையும் அவர்களின் மீது வன்முறைகளை கட்டவிழ்த்து விடக்கூடிய அந்த போக்கு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயக ரீதியாக இந்தியாவினுடைய இறையாண்மையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவே ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் கருதுகிறது. எனவே காவல்துறையினுடைய அந்த அராஜக போக்குகளை கைவிட வேண்டும். அறவழியிலே முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டங்களை மதிப்பளித்து அவைகளுக்கு இடையூறில்லாத அந்த முன்னெடுப்புகளை காவல்துறை எடுக்க வேண்டும். காவல்துறையினுடைய சமகால போக்குகளை ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் வன்மையாக கண்டிக்கிறது. இறுதியாக அதிமுக அரசு இந்த தமிழக மக்களுக்கு துரோகம் அளித்திருக்கிறது. குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவினுடைய அந்த விஷயத்தில் அவர்களுக்கு மத்திய அரசுக்கு ஆதரவாக வாக்களித்து இந்த தமிழகத்தினுடைய அந்த அமைச்சர்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழர்களுடைய நலனில் அக்கறை இல்லாத போக்கை அது காட்டுகிறது. தமிழக மக்களுடைய உணர்வுகளை அது புண்படுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட அதிமுகவை வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்வரக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவை தமிழக மக்களும் சரி முஸ்லிம்களும் சரி முழுமையாக புறக்கணிக்க வேண்டும். இந்த தேர்தலில் அவர்கள் படுதோல்வியை சந்திப்பதற்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுப்புகளையும் எல்லோரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அதை ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் முன்னெடுக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.